பிரபலங்களோட விவாகரத்து விஷயத்துல ஸ்னேகாவும் பிரசன்னாவும் கொடுத்த பளிச் பதில். ஒருத்தங்க பிரபலமா மாறிட்டாங்க அப்படின்னா, அவங்கள பத்தின செய்திகள தெரிஞ்சுக்க மக்கள் மத்தியில எப்பவுமே ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுலயும் பிரபலங்கள் புதுசா வீடு வாங்குறது, நகை வாங்குறது, கார் வாங்குறது, காதல்ல இருக்கிறது, காதல் முறிவு, கல்யாணம், விவாகரத்து, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பிரபலங்கள சுத்தி எது இருந்தாலும் அத பத்தி தெரிஞ்சுக்க மக்கள் மத்தியில இப்பவும் ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இந்த வருஷம் தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு மத்தியில விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் பிரபலங்களிடையே விவாகரத்து ரசிகர்கள அதிர்ச்சி அடைய தான் வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில பிரபலங்களோட விவாகரத்து பத்தின கேள்விக்கு ஸ்னேகா அப்புறம் பிரசன்னா தம்பதியினர் பளிச்சுன்னு பதில் கொடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவுல இந்த வருஷம் தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தவி, ஜெயம் ரவி ஆர்த்தி, ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இவங்க அவங்களோட கல்யாண உறவுல இருந்து வெளியேறி இருக்காங்க. இதுல தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்தை உறுதி பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு அதிர்ச்சிய தான் குடுத்துச்சு. தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யாவோட விவாகரத்து விவகாரம் தொடர்பா சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு குடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது தீர்ப்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேரும் மறுபடியும் இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற தகவல் திரையுலகத்தினர் மத்தியில வேகமா பரவுச்சு. குறிப்பா இவங்களோட விவாகரத்து விஷயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரடியா 2 பேரையும் உட்கார வச்சு பேசி மறுபடியும் இணைஞ்சு வாழ சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. ஆனா குடும்ப நல நீதிமன்றம் இவங்களோட விவாகரத்த உறுதி பண்ணது நிறைய பேருக்கு அதிர்ச்சிய குடுத்தது. ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து ரசிகர்கள அதிர்ச்சி அடைய வச்சது. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவரோட மனைவியும் பாடகியுமான சைந்தவிய பிரியறதா அறிவிச்சாரு. அதே மாதிரி சைந்தவியும் அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு ரசிகர்கள ரொம்ப பெரிய அதிர்ச்சி அடைய வச்சது. இப்படியான நிலையில இது மட்டும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் தன்னோட மனைவி சாய்ரா பானுவ பிரியறதாவும் அறிவிச்சாரு. இதுக்கிடையில ஏ.ஆர். ரஹ்மான் மேல பல்வேறு அவதூறுகளும் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள்ல பரவுச்சு. இப்படி இந்த வருஷம் முழுக்கவே பிரபலங்களோட வெற்றி தோல்விகள கடந்து விவாகரத்து தொடர்பாவே ரொம்பவும் பரபரப்பா போய்க்கிட்டு இருந்ததால, இந்த வருஷத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் ஈஸியா மறந்துட மாட்டாங்க. தமிழ் திரையுலகத்துல ரொம்பவுமே கியூட்டான ஜோடிகள்ல ஒரு ஜோடி தான் நடிகை ஸ்னேகா அப்புறம் பிரசன்னா. இவங்க 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஸ்னேகா படங்கள்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம, ஸ்னேகாலயா அப்படிங்கிற ஆடை வடிவமைப்பு அப்புறம் விற்பனை நிலையத்த நடத்திட்டு வராங்க. அதுல வரக்கூடிய மார்கழி மாதம் பல்வேறு சபாக்கள்ல பாடுறதுக்கு பாடகிகள் விதவிதமா அதே நேரத்துல புதிய டிசைன்ல போடக்கூடிய வகையிலயும் புடவைகள தயாரிச்சிருக்காங்க. இது தொடர்பான வெளியீட்டு அப்புறம் அறிவிப்பு நிகழ்ச்சிய நடத்தியிருக்காங்க. இப்படியான நிலையில செய்தியாளர்கள சந்திச்ச ஸ்னேகா அப்புறம் பிரசன்னா கிட்ட பிரபலங்களோட விவாகரத்து தொடர்பா கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அந்த கேள்விக்கு உடனே ஸ்னேகா, "இப்ப நாம ஒரு நல்ல விஷயத்துல இருக்கோம். இந்த இடத்துல அத பத்தி பேச வேணாமே" அப்படின்னு பதில் குடுத்தாங்க. இவங்களோட இந்த பதில் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு.